என்னங்க இத்தனை பேர் கமெண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க? கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்டவங்க பார்ட் 2 வீடியோ போடுங்கன்னு கமெண்ட் பண்ணிருந்தீங்க. சோ பார்ட் 2 வீடியோ பார்க்காதவங்க நம்ம சேனலோட நேமுக்கு வந்து லிங்க் இருக்கும். அந்த லிங்கை தொட்டீங்கன்னா நீங்க பார்ட் 1 வீடியோ பார்த்தறலாம். நீங்க பார்ட் 1 பார்க்கறீங்க பரவாயில்லை, நீங்க பார்ட் 2 ஓட கண்டினியூ பண்ணுங்க. அந்த வீடியோ விட்டட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ அடுத்து வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு புத்தம் புது பட்டம் பண்ண போறாங்க. ஆனா இது வந்து பக்காவான மெஷர்மென்ட்டோட இருக்க போகுது. சும்மா ரேண்டமாலாம் பண்ண போறது கிடையாது. அதுக்காக வந்து குச்சியில வந்து கரெக்ட்டான சைஸ்ல கட் பண்றாங்க. இது ஒரு PVC பைப், நல்ல ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு லெந்தை வச்சு அத கரெக்ட்டா கட் பண்ணிடுறாங்க. சைடுல இருந்து வளைக்கிறதுக்கு ஒரு பைப் ஒன்னு பாத்தீங்களா? அதே வந்து ஈக்குவலா வந்து பாதிக்கு பாதி இருக்கிற மாதிரி செட் பண்ணி அத கரெக்ட்டா சென்டர்ல வச்சு நல்லா வளைச்சறாங்க. இப்போ நல்லா டேப் எல்லாம் போட்டு ஒட்டி நல்லா டைட்டா ஒட்டிடுறாங்க. இப்போ அடுத்து இந்த கவர் வந்து கட் பண்ணனும். அது கரெக்ட்டான ஷேப்ல கரெக்ட்டான மெஷர்மென்ட்டோட அதனால ஒரு பெரிய கயிறு எடுத்துட்டு அந்த சைடுல வளைச்சாங்க பாத்தீங்களா? அந்த ரெண்டு இடத்துலயே வந்து கரெக்ட்டா வந்து கயிறு ஒட்டற மாதிரி வச்சிட்டு அத கீழ அப்படியே நல்லா இழுத்து பிடிக்கிறாங்க. அந்த கீழ இழுத்து பிடிக்கிறப்ப கரெக்ட்டா சென்டர் ஒரு பொசிஷன் வரும். அந்த பொசிஷன்ல கரெக்ட்டா லாக் பண்ணிட்டு அந்த கயிறுக்கு மேல அப்படியே டேப் போட்டுறாங்க. இப்போ கயிறுக்கு மேல கரெக்ட்டா டேப் போட்டதுக்கு அப்புறம் இது கரெக்ட்டான ஒரு கைட்டோட ஷேப்புக்கு வந்துருச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற எல்லா பொசிஷனுக்கும் நல்லா கட் பண்ணி விட்டுறணும். இப்போ கரெக்ட்டா கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பாக்குறப்ப அந்த பட்டம் சும்மா பக்காவா இருக்குது. இப்ப அத கயிறை கட்டி விட்டு பார்த்தா செம அழகா இருக்குல்ல? இப்ப நேத்து பண்ணது ரேண்டமான மெஷர்மென்ட்ல பண்ண அந்த ஒரு பட்டத்தையும் இப்ப பக்காவான மெஷர்மென்ட்ல பண்ண இந்த ஒரு பட்டத்தையும் ரெண்டுமே காத்துல விட்டு எது நல்லா சூப்பரா பாக்குன்னு செக் பண்ணி பார்க்க போறாங்க. அதுக்காக வந்து ஒரு குன்று மாதிரி இருக்காங்க ஏறிறாங்க. அது ஏறதுக்கு நிறைய வேலியெல்லாம் தாண்டி போக வேண்டியது இருக்குங்க. நிறைய வேலியை தாண்ட வேண்டியதுக்கு நிறைய தண்ணியை தாண்டி வேண்டியது இருக்குது. அதுவும் பார்த்து பார்த்து கொண்டு போக வேண்டியதா இருக்கு. பட்டை வந்து கிழிஞ்சறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அத பார்த்து பத்திரமா அந்த மலைக்கு மேல கொண்டு போறாங்க. மலை மாதிரி இல்ல குன்று மாதிரி இருக்குது. அங்க தண்ணி இருக்குதுங்க. ஃபர்ஸ்ட் வந்து மஞ்சள் கலர் பட்டத்தை விட போறாங்க. அது விட்டோனே செம ஹைட்ல செமையா பறக்குதுங்க. சூப்பரா பறக்குது. நிஜமாவே எதிர்பார்த்தது சூப்பராவே பறக்குது. இப்ப அடுத்து வந்து நேத்து பண்ண அந்த ரேண்டமான ஒரு மெஷர்மென்ட்ல பண்ண அந்த ஒரு பட்டம், அந்த பட்டம் நல்லா பயங்கரமா பறக்கும்னு நினைக்கிறேன் நானே. நேத்தே சூப்பரா பறந்துச்சு. இன்னைக்கு எப்படி பறக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம்னு விடுறாங்க. ஆனா அது பயங்கரமான ஃப்ளாப் ஆயிருச்சுங்க. போய் முள்ளுக்குள்ள போய் விழுந்துருச்சு. அதை அப்படியே பத்திரமா எடுத்துட்டு வந்துட்டு இப்ப சரி நம்ம திரும்பி விட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு வண்டியில கட்டி விட்டு வேகமா ஓட்டலாம் அப்படின்னு வேகமா வண்டி ஓட்டுறாங்க. ஆனா ஸ்ட்ரைட்டா போய் தண்ணிக்குள்ள போய் விழுந்துருச்சுங்க. அது அட பாவிகளா அப்படிங்கிற மாதிரி ஆயி போச்சு. தண்ணில இருந்து வெளியே எடுக்கிறாங்க. வெளியே எடுத்தா நாரா கிழிஞ்சிருச்சு. அந்த பட்டம் மொத்தமாவே நாஸ்தி ஆயிருச்சு. அதால தாங்க முடியல இந்த பிரஷரை. சரி நம்ம திரும்பி இந்த மஞ்சள் கலர் பட்டத்தை விடலாம் அப்படின்னு மஞ்சள் கலர் பட்டத்தை திரும்பி விடுறாங்க. இப்ப வண்டியில மாட்டிட்டு விடுறாங்க. இப்ப பார்க்க செம்மையா பறக்குது. அதே மாதிரி வேற லெவலா பறக்குது. மெஷர்மென்ட் எடுத்து பண்ணாதான் வந்து பட்டம் வந்து பக்காவா இருக்கு அப்படிங்கறத உண்மை. கடைசியா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த வண்டி ஒரு பக்கம் போக காத்து ஒரு பக்கம் அடிக்கன்ட்டு அந்த பட்டம் போய் தண்ணிக்குள்ள போய் விழுந்துருச்சுங்க. ஆனா கடைசியில வெளியே எடுத்துறாங்க. பக்காவா கிளீனா எடுத்துறாங்க. அந்த குளத்துக்கு எந்த விதமான டேமேஜ் இல்ல. நீங்க பார்ட் 2 கேட்டீங்க. நான் பார்ட் 2 வீடியோ போட்டேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கேட்கறேன். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க.